ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ தகவல் என்னென்னா, ஆண்கள் நீண்ட நேரம் திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான ஒரு முத்திரையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முத்திரையாக இது பார்க்கப்படுது. இந்த முத்திரையின் மூலமாக ஆண்களினுடைய அந்த ஆண்மை பலம் பல மடங்கு அதிகரிப்பதையும், பெண்களை இந்த இல்லறத்தில் முழு திருப்திப்படுத்துவதற்கு உண்டான முழு வலிமையையும் இந்த முத்திரை உங்களுக்கு கொடுக்கும். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த முத்திரைகளை பயன்படுத்தி நீண்ட நேர இல்லறங்களை ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப காலமாகவே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா பல பிரச்சனைகளுக்கு இந்த முத்திரைகள் பெரிய அளவில் பலனினை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஷின் முத்திரை, வருண முத்திரை, வாயு முத்திரை, அதே மாதிரி சில முத்திரைகளை யானமுக முத்திரை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் வலிமையை கொடுக்கும், உடல் உபாதைகளையும் அப்படியே நீக்கக்கூடியது. தலைவலி, காய்ச்சல், சளி, இருமல், மூட்டுவலி, வயோதிகத்தையும் தடுத்து நிறுத்துகிற சக்தி இந்த முத்திரைகளுக்கு உண்டு. இந்த மாதிரி உடல் உபாதைகளை அற்புதமாக விரட்டக்கூடிய சக்தி இந்த முத்திரைகளுக்கு உண்டு. இந்த முத்திரையில் மெயினான இந்த ஒரு முத்திரை பார்த்திங்கன்னா சின் முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சின் முத்திரையை பயன்படுத்தி நீங்கள் நீண்ட நேரம் இல்லறத்தில் தாராளமாக ஈடுபடலாம். உங்களுடைய துணையோட நீங்கள் சந்தோஷமாக ஈடுபடுவதற்கு இந்த சின் முத்திரை பயன்படும். இந்த முத்திரையினால் எப்படி நீண்ட நேரம் இல்லறம் அமைகிறது அப்படின்னா, உங்களுடைய மனம், அதாவது ஒரு விதமான பதட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனமானது அந்த பதட்டத்தில் இருந்து நீங்கி ஒரு ரிலாக்ஸ் அந்த நிலைக்கு வந்துடும். அதிகப்படியான உணர்வுகள் தளர்வாக்கப்பட்டு எந்த அளவுக்கு உணர்வுகள் இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு உணர்வுகளில் நீங்கள் இருப்பீங்க. அதே நேரத்தில் எவ்வளவு நேரம் நீங்கள் தாம்பத்தியத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இருக்கோ அவ்வளோ நேரம் உடல் நல்லபடியாக ஒத்துழைக்கும். சரிங்களா? இந்த சீக்கிரமாக வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட்டு, சரியாக என்னுடைய உறுப்பு எழுச்சி நிலையை அடையவில்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு, இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு நீண்ட நேர அந்த ஒரு இல்லறத்தை இயற்கையாகவே ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை இந்த ஒரு முத்திரைக்கு இருக்குது. சரிங்களா? பொதுவாக இந்த நீண்ட நேரம் இல்லறத்தில் ஆண்கள் நினைக்கிறது என்னன்னா, அவர்களுடைய உறுப்பு நீண்ட நேரம் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற வருத்தத்தை தான் தெரிவிக்கிறாங்க. இது நிறைய ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு மேஜரான கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. உறுப்பு சிறுத்து போதலும், உறுப்பு நீண்ட நேரம் எழுச்சியாக டெம்பராக நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க மனரீதியான ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். என்னங்க சொல்கிறீங்க, மனரீதியான கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு கேட்டால், ஆமாம். மனசளவில் நீங்கள் முடியாதுன்னு நினைக்கும் போதும், மனதளவில் நீங்கள் அன்ஃபிட் அப்படின்னு நினைக்கும் போதும், உங்களால் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் நீண்ட நேரம் ஒரு இல்லறத்தில் ஈடுபடவே முடியாது. மனதளவில் நீங்கள் ஃபிட், என்னால் என்னுடைய துணையோட நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும் அப்படிங்கிற மனநிலையோடு நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நீண்ட நேரம் தாராளமாக ஈடுபடலாம். இந்த உறுப்பு நிற்கிது, கொஞ்ச நேரத்தில் தளருது, அப்புறம் நிற்கிது தளருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் காமன். இதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. உறுப்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குதுன்னா, உணர்வுகள் வெளிப்படுத்தும் போது உறுப்பு எழுச்சி நிலையை அடையும். உணர்வுகள் மட்டுப்படும் போது உறுப்பு எழுச்சி நிலையிலிருந்து கொஞ்சம் தளர்வாகும். இப்போ நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமேங்க முழு சிந்தனையோடு அந்த இல்லறத்தில் ஈடுபட முடியாது அதிக நேரம். ஏதாவது கொஞ்சம் இப்போ 2 நிமிஷம் நல்ல ஒரு
உணர்வோடு இருப்பீங்க. 3வது நிமிஷம் கொஞ்சம் உணர்வுகள் தளர்ந்து போகும். அந்த சமயத்தில் உறுப்பும் கொஞ்சம் தளர்ந்து போகும். இது நார்மல். இதை நினைத்து பயப்பட வேண்டாம். இப்போ 2 மணி நேரம் இல்லறத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 2 மணி நேரமும் உறுப்பு அப்படியே நிற்கணும்னா நாம் இரும்பலை தான் செஞ்சு வைக்கணும். சரிங்களா? நார்மலாக எல்லா மனிதர்களுக்குமே இந்த உறுப்பு அந்த மாதிரி 2 மணி நேரமும் அப்படியே நிற்காது. குறிப்பிட்ட நேரம் சுருங்கும், குறிப்பிட்ட நேரம் எழுச்சி அடையும். இது காமனுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இல்லறம் எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு டைமிங்கும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 4 to 9 நிமிடங்கள். இதுதான் ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு உண்டான நேரம். ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் 4 to 9 நிமிடங்கள் நீங்கள் ஈடுபட்டாலே அது திருப்திகரமான இல்லறத்திற்கு வழிவகை செய்யும். அதுக்கு மேலே நீங்கள் ஈடுபடணுங்கிற கட்டாயம் இல்லை. நீங்கள் இப்போ அதை கேட்டவுடனே ஷாக் ஆகிடுப்பீங்க. என்னங்க சொல்கிறீங்க, 4 to 9 நிமிடமா? நாங்கள் இரவு முழுவதும் ஈடுபட்டாதான் நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் என்ன சொல்கிறது, இன்னும் சில பேர் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, தொடர்ந்து இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்னமோ 4 to 9 நிமிடம் ரொம்ப குறைந்த நேரத்தை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், அதுக்கு பேரே சிற்றின்பம் அப்படின்ட்டு அதுக்கு பேர். இல்லறத்துக்கு பேர் சிற்றின்பம் அப்படின்ட்டு. சிறிய இன்பம், அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால் அது கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். அதிக நேரம் இருந்தால் அது பேரின்பம். இந்த சிற்றின்பம் பேரின்பமாக ஆச்சுன்னா அது உங்களுக்கு சலிச்சு போயிடும். இந்த இல்லற இன்பமாகப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நேரம், குறைவான நேரம் இருந்தால்தான் அதில் நீங்கள் முழு இன்பத்தையும் அனுபவிக்க முடியும். அதே நேரத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். அதை நீங்கள் பேரின்பமாக மாற்ற முயற்சி எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். பட் நீண்ட நேரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்கலாம், தப்பே கிடையாது. குறிப்பிட்ட டைமிங் சித்தர்களே அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டாலே போதும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னு கூட அவங்க சொல்லலை. மாதத்திற்கு ஒரு முறை திருப்திகரமாக ஈடுபட்டாலே போதும். இதுவே ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை நினைத்து மைண்டை போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இல்லறம் அப்படிங்கிற விஷயத்தில் இன்னொரு காமனான ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. உறுப்பின் நீளம், உறுப்பினுடைய தடிமன், உறுப்பினுடைய எழுச்சி, இந்த 3 பற்றின கவலைகள் நிறைய ஆண்களுக்கு மேஜராக இருக்குது. ஆண்களுக்கு இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே உறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உறுப்பு என்பது ஆண்மை பலத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பொருள் அல்ல. ஏன்னா பல ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உறுப்பு பெரிதாக, தடிமனாக, நீளமாக, எழுச்சியாக இருந்தால்தான் அவன் ஆண், அவனுக்கு தான் பலம் இருக்குது, ஆற்றல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. அப்படி இல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உறுப்பின் நீளம் சின்னதாக இருந்தால் கூட, இன்னும் சொல்லப்போனால் 3 இன்ச்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னாவே அது ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு போதுமான அளவு. சரிங்களா? 3 இன்ச்சுக்கு மேலே இருக்குன்னாவே திருப்திகரமான இல்லறத்திற்கு போதுமான அளவு. சில பேர் 10 இன்ச்சு வேணுங்கிறாங்க, 8 இன்ச்சு, 9 இன்ச்சுன்ட்டு சொல்லும்போது நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா எந்த ஒரு உறுப்புமே அதற்குரிய அளவில் இருந்தால்தான் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லறம் அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவை மீறி போகும்போது, அந்த குறிப்பிட்ட அளவை மீறி போகும்போது அது திருப்திகரமான இல்லறத்திற்கு வழிவகையாக இருக்கவே இருக்காது. அதனால் நீண்ட நேரம் இல்லறம் என்பதற்கு உறுப்பின் அளவு முக்கியமல்ல. 3 இன்ச்சுக்கு உறுப்பின் அளவு இருந்தாலே உங்களுக்கு திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட
மருந்து மாத்திரைகளை இளைஞர்கள் இன்னைக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த மருந்து மாத்திரைகளை எடுக்கும்போது என்ன ஆகும்னா 2 விதமான விஷயங்கள் நடக்கும். ஒன்று, இந்த மாத்திரைகளை உள்ள எடுத்துக்கிட்டா தான் அவங்களால அங்கே வேலையே செய்ய முடியுங்கிற ஒரு நிலை வந்துடும். இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாத்திரை ஒரு டோஸ் போட்டால் தான் இங்கே வேலை செய்யுது, இங்கே உறுப்பு எழுச்சி அடையுது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க. மாத்திரை இல்லாமல் அவங்களால இல்லறத்தில் ஈடுபடவே முடியல அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கும் அவங்க வந்துடுவாங்க. இது மிக மிக ஒரு ப்ராப்ளமான ஒரு விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா, நீண்ட நேர இல்லறம் அமைவதற்கு மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை, எடுத்துக்கவும் கூடாது. மருத்துவ ஆலோசனை இல்லாமல் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேட்டு இதயம் சம்மந்தப்பட்ட நோய்களும் வரும் இந்த மருந்து மாத்திரை எடுக்கும்போது. ஸோ அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீண்ட நேரம் இல்லறம் அமையறதுக்கு 2 விஷயந்தாங்க மெயின். உடல் சூடு, மனநிலை. இந்த 2ஐயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையாகவே உங்களால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும். உடல் சூடு அப்படிங்கும்போது சில பேர் இந்த பாடி ஹீட்டை பெருசாக கண்டுக்கிறதில்ல. உடம்பு ஹீட்டாக இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க, சிலர் ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. சராசரி நீளத்தோடு இந்த உடலினுடைய சூடு இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் அவங்களால அந்த இல்லறத்தில் திருப்திகரமாக ஈடுபட முடியும். சரிங்களா? அந்த உடல் சூடு சராசரி அளவில் இருக்கணும். அதுக்காக தான் நான் என்ன சொல்லுவேன் அடிக்கடினா, இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி இருப்பாளருமே, கணவன் மனைவி 2 பேருமே குளிச்சுட்டு ஈடுபடுங்க அப்படின்னு சொல்கிறது. அது நீங்கள் பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரி, வெந்நீரில் குளித்தாலும் சரி, குளிச்சுட்டு ஈடுபடும் போது நீண்ட நேர இல்லறம் அங்கு இயற்கையாகவே அமையும். சரிங்களா? நீண்ட நேர இல்லறம் அங்கு இயற்கையாகவே அமையும், முதல் விஷயம். அதே மாதிரி விடியற்காலையில் ஈடுபடுறது அப்படிங்கிறது ஒரு சாந்தமான மனநிலைக்கு வழிவகை செய்யும். நான் சொன்னேன் இல்லையா, உடல் சூடு மற்றும் மனநிலை, இதை பொறுத்து தான் ஒரு திருப்திகரமான இல்லறமானது அமையும். இந்த மனநிலை உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், ரொம்ப சாந்தமாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும், அதே மாதிரி காமாக இருக்கணும். இந்த மனநிலையை இந்த மாத்திரைகளும் சில டைம் கொடுக்கும். சில நேரங்களில் போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்திட்டு இருப்பாங்க. இது என்ன ஆகுனா, அது சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த தேவையில்லாத டென்ஷன், அதே மாதிரி ஃபியர் இதெல்லாம் போயிடும். ஸோ இங்கே வழக்கத்தை விட அதிகமான நேரம் இருப்பாங்க, அது உடம்புக்கு கேடு. பட் இப்படி இயற்கையாகவே நம்மளுடைய மனமானது ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்டில் இருக்கும்போது, ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டில் இருக்கும்போது இல்லறத்தில் ஈடுபட்டால் நார்மலாகவே உங்களால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நீண்ட நேர இல்லறத்திற்கு இந்த முத்திரையும் பயன்படும். இந்த முத்திரை ஒரு 10 நிமிஷம் போடும்போது மனதின் பதட்டம் நீங்கும், உணர்வுகள் மட்டுப்படும், ரிலாக்ஸ்டு மைண்ட், ஒரு விதமான சாந்தமான மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க. இது எப்படின்னா, உங்களுடைய ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும் 2 விரலினுடைய நுனியையும் ஒன்றாக சேர்த்து மற்ற விரல்களை விரித்த நிலையில் உள்ளங்கையை வானத்தை நோக்கி வச்சுட்டு, இது பேர் சின் முத்திரை அப்படின்ட்டு இதனோட பேர். இந்த முத்திரையை நீங்கள் இப்படி போட்டுட்டு 10 to 15 நிமிடங்கள் தியானம் பண்ணணும். உட்காந்துட்டு நார்மலாக சப்பனகான் போட்டு உட்காந்துட்டு மூச்சின் வேகத்தில் கவனத்தை செலுத்தி மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடணும். இந்த ஒரு இதில் நீங்கள் ப்ரீத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஈடுபடணும். 10 to 15 நிமிடம் இந்த சின்முத்திரையை போட்ட பிறகு நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள், உங்களுடைய இல்லறத்தில் எந்த அளவுக்கு மாற்றம் கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. அற்புதமான மாற்றம் கிடைக்கும். இதனால் உடல் ஹீட்டும் கண்ட்ரோல் ஆகும், மைண்ட் செட்டும் ஃப்ரீ ஆகும், ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. அந்த மூச்சின் சுவாசத்தை கவனத்தை செலுத்துனீங்கள, மெதுவாக மூச்சை உள்ளே விட்டு மெதுவாக மூச்சை வெளியே விடுறது, இந்த சுவாசத்தில் நீங்கள் ஒரு 10 to 15 நிமிடங்கள் கவனத்தை செலுத்தும் போது அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் வரக்கூடிய
அந்த இல்லறத்திலும் இதே மாதிரி மூச்சை வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த மூச்சின் சுவாசம் வந்து சீராக இருந்தது, ஒரு சீரற்ற முறையில் மூச்சின் சுவாசம் இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக இல்லற முடியறதுக்கு வாய்ப்புண்டு. சீக்கிரமாக எனக்கு வெளியே வந்துடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு வந்து 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்குதுங்க, 5 நிமிஷம் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் இது ஒரு காரணமாக இருக்கலாம். மேக்ஸிமம் என்ன ஆகும்னா, சீக்கிரமாக வெளியே வருது அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு அவங்க மூச்சில் கவனத்தை செலுத்த மாட்டாங்க. சீரற்ற சுவாசம் உடல் சூட்டை அதிகரித்து செய்துவிடும். ஸோ அதனால் சீக்கிரமாக வெளியே வந்துடும். இப்படி நீங்கள் மூச்சை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீண்ட நேரம் ஈடுபடவும் முடியும். ஸோ அந்த சின்முத்திரை 10லேருந்து 15 நிமிடம் போட்டால் அருமையான முறையில் நீண்ட நேர இல்லறத்தில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். முக்கியமான விஷயம். அடுத்தது, ஆண்கள் வந்து எப்பயுமே இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பசும்பால், வெது வெதுப்பான ஒரு டம்ளர் பசும்பாலில் சுத்தமான தேன் ஒரு டீஸ்பூன் கலந்து குடித்துவிட்டு அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால் நீண்ட நேர இல்லறம் கிடைக்கும். இதுவும் மனதினை சாந்தப்படுத்துகிற ஒரு வைத்திய முறை. நல்ல தூக்கம் வரும், ரிலாக்ஸ் வரும், நீண்ட நேர இல்லறம் அமையறதுக்கும் இது வழிவகை செய்யும். இந்த பசும் பாலில் தேனை கலந்து குடிக்கிறது, ஒரு டம்ளர் பசும் பாலில் ஒரு ஸ்பூன் தேனை கலந்து ஆண்கள், அதுவும் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கிற பாலில் தான் தேனை கலக்கணும். சில பேர் வந்து இந்த டிப்ஸை பயன்படுத்திட்டு ரிசல்ட் அந்த அளவுக்கு வரலிங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டால், சூடான பாலில், ரொம்ப ஹாட்டான பாலில் நாம் தேனை கலக்கும்போது அதனுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். எப்பயுமே வெது வெதுப்பான பாலில் நீங்கள் வந்து தேனை கலந்து உள்ளுக்கு குடிக்கும் பொழுது நீண்ட நேரம் அந்த பாலில் போகும்போது ஒரு உங்களோட மைண்ட் செட் ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்டாக இருக்கும், ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டாக இருக்கும். நீண்ட நேரம் நீங்கள் வந்து இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு உண்டான ஒரு விஷயமாக அது அமையும். சரிங்களா? அதனால் இந்த பாலும் தேனும் கலந்து அதை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிறது, ஆண்கள் இல்லறம் செய்வதற்கு முன்னாடி இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். எப்பயுமே ஆண்களும் பார்த்தீங்கன்னா இரவில் தான் இல்லறம் நடத்துறதுக்கு விரும்புவாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, இரவை விட விடியற் காலையில் நல்ல இயற்கை உபாதைகள்லாம் வெளியேற்றிட்டு வயிறு காலியாக நல்லா குளிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அருமையான அளவுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்பயுமே இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு இந்த விடியற் காலை தான் சிறந்தது. அதுவும் உடல் கழிவுகளை வெளியேற்றி விட்டு, ஆணும் சரி பெண்ணும் சரி, உடல் கழிவுகள் முழுவதும் வெளியேறிய பின்பு வெறும் வயிற்றோடு தேவைப்பட்டால் பால் குடிச்சுக்கலாம், பானங்கள் ஏதாவது குடிச்சுக்கலாம், மோர் தயிர் இந்த மாதிரி குடிச்சுக்கலாம். பட் வயிறு முட்டை உணவுகள் இருக்கும்போதும் வயிறு ஃபுல்லாக கழிவுகள் இருக்கும்போதும் இல்லறத்தில் ஈடுபடுவது என்பது நாம் வந்து இயற்கையாகவே அப்படி ஈடுபட்டால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். எப்பயுமே ஒரு ஒரு வயிறு காலியாக இருக்கும்போது ஈடுபடும் போது தான் நீண்ட நேரம் இருக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்டுட்டு நான் ஈடுபடுறேங்க இரவு அப்படின்னா தவிர்க்க முடியாத காரணத்தை அப்படி ஈடுபட்டு தான் ஆகணும். ஏன்னா மோஸ்ட்லி காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் ஜாபுக்கு போயிடுவோம். ஸோ இரவில் தான் ஈடுபட முடியும். இப்படி ஈடுபடும் போது முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு 3 to 4 மணி நேரம் கழித்து ஈடுபட பாருங்கள். 3 to 4 மணி நேரம் கழித்து இல்லறத்தில் நீங்கள் ஈடுபட பாருங்கள். ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு அழகாக செமிச்சிடும், மேக்ஸிமம் செமிச்சிடும். நீர்ம உணவாக இருந்தால் 1/2 மணி நேரத்தில் செமிக்கும், திட உணவாக இருந்தால் 3 to 4 மணி நேரத்தில் உண்ட உணவு செமித்துவிடும். ஸோ இப்படி செமித்த பிறகு நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா இது ஒரு ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்களால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும். சாப்பிட்ட உணவு செமித்த பின்பு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால் நீண்ட நேரம் உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியும் அப்படிங்கிறதுல நோ டவுட். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை ஆண்கள் பெண்கள் இருபாலரும் கடைபிடிங்க. இல்லறம் என்பது அன்பு கலந்தது. எப்பயுமே இல்லறம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 நிமிடங்கள் கணவன் மனைவி உட்காந்து
பரஸ்பரமான காதலை வெளிப்படுத்துவதும் பேசுவதும் சில சில்மிஷங்கள் புற விளையாட்டுகள் முத்தங்கள் ஆகியவற்றை செயல்படுத்திய பிறகு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுவது என்பது திருப்திகரமான இல்லறத்தை வழிவகை செய்யும். ஸோ நீண்ட நேர இல்லறத்தை கொடுக்கிற அந்த ஷின் முத்திரையினுடைய பலன்களையும் மற்றும் சில அற்புதமான மருத்துவங்களையும் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். பாய்.